ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி அரிசி புட்டுங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நான் ஒரு டம்ளர் அரிசி இந்த மாதிரி எடுத்துருக்குறேங்க, பெரிய டம்ளரில். அது கூடவே ஒரு 9 ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. அரிசி ஊற வச்சு ஒரு 6 மணி நேரம் ஊறின அப்புறம் எடுத்து தண்ணி வடிகட்டிட்டு அது மிக்சியில் போட்டு அரைச்சி ஜெலிச்சு எடுத்து செய்யலாங்க. நான் அந்த மாதிரி செய்யலைங்க, அரிசி அப்படியே வறுத்து எடுத்துருக்குறேங்க. இது ஊறணுன்னு அவசியம் இல்லைங்க, சீக்கிரமாக செய்யணும் அப்படின்றதுக்காக நான் எடுத்து வறுக்கிறேங்க. நல்லா வறுந்து வரும்போது ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தா போதுங்க. வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதுங்க, ரொம்ப வறுக்க தேவையில்லை. பாருங்கள், நல்லா வறுந்துடுது. இப்போ ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாங்க. இப்போ நான் ஜாரில் கொட்டிட்டேன் பாருங்கள். இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு நாம் நைஸாக ஜெலிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க புட்டு. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஜெலிச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டேங்க. பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. ஆல்ரெடி நம்ம வறக்கும் போதே அது பாதி வெந்துடுதுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு வைக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிடலாங்க, கட்டி இல்லாமல். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிடணுங்க. நீங்கள் ஊற வச்சு செய்கிறது ஒரு நாள் ஃபுல்லாக லேட் ஆகுங்க. இது அப்படியே வறுத்துட்டு செய்கிறதுனால ஒரு 1/2 hour போதுங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் நம்ம எடுத்து வச்சிடலாங்க. அந்த மாவை அப்படியே மூடி விட்டுடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி மூடிட்டு ஒரு இட்லி தட்டில் வச்சு வேக விட்டுடலாங்க. நான் கடாயை வச்சுட்டு கடாய் மேலே இட்லி தட்டு வச்சு அதை தாங்க இப்படி செய்கிறேன். நான் அந்த மூடி எடுத்துட்டேங்க. அதுக்கு பதிலாக பிளேட் போட்டு வச்சுருக்கேங்க. பிளேட் மேலே ஒரு வெயிட் வச்சுட்டேங்க. பாருங்கள், புட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். கையில் எடுத்து இப்படி திரிக்கும் போது அது அழகாக திரிஞ்சு வந்ததுன்னா மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். பாருங்கள், அங்கே பாருங்கள், நான் திரிக்கும் போது அழகாக வருது பாருங்கள். மாவு வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம துருவின தேங்காய் இதில் சேர்த்துக்கலாங்க. நான் ஏலக்காய் கூடவே போட்டு அரைச்சிடுறதுனால இப்போ ஏலக்காய் தூள் சேர்க்கலைங்க. துருவிய தேங்காய் இதில் சேர்த்துக்கலாங்க. நான் நாட்டு சக்கரை தாங்க போடுறேங்க. உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணும்னா சேர்த்து சாப்பிடுங்க. இப்போ நான் ஒரு பவுலில் கொஞ்சம் துருவின தேங்காய் போட்டு வச்சுக்கிறேங்க. நாட்டு சக்கரை தேவையான அளவு போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள். கருப்பு கவுனி அரிசி புட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லா குழந்தைக்கும் செஞ்சு கொடுங்க. புட்டு சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி கொடுக்கும்போது சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான உணவுங்க. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. பாருங்கள், இப்போ நான் பவுலுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருப்பு கவுனி புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட வாங்க. தேங்க்யூ.